வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்பில் கிரிட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இதை கான்செப்டாக பார்க்காம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். அதில் அந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும். ஒரு டிவ், இந்த டிவ் டேக்கில் வந்து கிளாஸ் வந்து ரோ அப்படின்ற கிளாஸ். இந்த ரோ கிளாஸ்க்குள்ளே 12 காலம்ஸ் அலௌடு. மேக்ஸிமம் 12 காலம்ஸ் இருக்கலாம். அதை நான் இன்னொரு கிளாஸ் வச்சு பண்ணுறேன். டிவ் கிளாஸு, அதில் கால் LG3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த கிளாஸ். இது என்ன மீனிங் அப்படின்னா, COLங்கிறது காலம் மீன் பண்ணுது, LG அப்படின்றது லார்ஜ் ஸ்க்ரீன் அப்படின்னு மீன் பண்ணுது, 3 அப்படின்றது 3 காலம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது 3 காலமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு இந்த டிவ். அடுத்தது இதே காப்பி, இன்னொரு காப்பி அண்ட் இன்னொரு காப்பி. இதில் 3 காலம்ஸ், இதில் 3, இதில் 3, இதில் 3, டோட்டலாக 4 × 3 12 காலம்ஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இதே 2ன்னு கொடுத்தோன்னா நான் 5 டைம்ஸ் கொடுக்குற மாதிரி, 6 டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே 4ன்னு கொடுத்தோன்னா 3 டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 6ன்னு கொடுத்தா 2 டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட், இப்போ இது LGங்கிறது லார்ஜு. இது மாதிரி வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் MD அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி SM அப்படின்னு இருக்குது, XL அப்படின்னு இருக்குது, எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்ற இதில் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூட்ஸ்ட்ராப் 4க்கான விஷயம். அது இல்லாமல் SM கீழே XS இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை, பூட்ஸ்ட்ராப் 4ல் இல்லை, பழைய கான்செப்ட்லலாம் இருக்கும். அதுக்கு பதிலாக டைரெக்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட், பார்ப்போம். இப்போ LG இதுக்குள்ளே வந்து காலம் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து இதில் காலம் 2, அடுத்து இது காலம் 3, காலம் 4. ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறேன், வியூன் ப்ரௌசரில் பார்க்குறோம். ஸோ 4 காலமாக பிரிஞ்சிருக்கு. ஓகே, இதில் கிளியராக தெரியல, என்ன காரணம் அப்படின்னா அது சென்ட்ரலில் ஒரு விஷயம், அண்டு இன்னொன்று வந்து ஏதாவது கலர் இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னா நமக்கு புரியும். ஓகே, இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். அந்த காலமே இன்னொரு டிவ்வில் போடுவோம். காலம் 1. இந்த டிவ்வுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டோட லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியணும். ஸோ அதனால் ஒயிட் வந்து ஹேஸ் FFF அப்படி இல்லையா. ஸோ நான் EEன்னு கொடுக்குறேன், ஒரு சின்ன சேஞ்ச். ரைட், அடுத்தது ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் ஹைட் இருக்கிற மாதிரி மினிமம் ஹைட்டும் கொடுத்துக்குவோம். ஏன்னா மினிமம் 200ஆவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம அவ்வளோ டெக்ஸ்ட் கொடுக்கல அதனால். அடுத்தது மார்ஜின் ஒரு 3px. அப்புறம் டெக்ஸ்ட்டு சென்டராக வேணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதனால் டெக்ஸ்ட்டு அலைன் வந்து சென்டர். ஓகே, இதெல்லாம் கொடுத்தாச்சு. இது எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த ஸ்டைலை என்ன பண்ணுறேன், நம்ம இங்கே மேலே கொடுத்துக்கிற மாதிரி பண்ணுவோம். ஓகே, டாட் மைடிவ்னு ஒரு கிளாஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ரைட், இப்போ அது ஒரு கிளாஸ் இல்லையா. அதனால் கிளாஸ் = mydiv. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிடுறோம். சிம்பிள், ஒன்றுமே பண்ணல. ஒரு டிவ், அது ரோ, அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் இருக்கிற ஒரு டிவ், அதில் LG3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண myDivக்கான டிவ். ரைட், காலம் 1, இது காலம் 2, இது காலம் 3. டெக்ஸ்ட்டை மட்டும் மாத்திரம், வேறு ஒன்றும் இல்லை. காலம் 4. ஓகே, ரைட் கிளிக், வியூன் ப்ரௌசர். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும். முன்னாடி பார்த்த அந்த வியூவுக்கு இது கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அந்த ஹேஸ் ட்ரிபிள் E அப்படின்னு சொல்லி போட்டோம்லையே அதுக்கான கலர் சென்ட்ரு பண்ணோம், மார்ஜின் கொடுத்தோம், ஹைட்டு வந்து ஒரு 200 பிக்சல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணோம். அதுதான் விஷயம். ரைட், ரொம்ப உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். அந்த டேகை கரெக்டாக க்ளோஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு டேகு, இது ஃபுல்லாக இது ஒரு இது, அண்ட் இது ஃபுல்லாக ஒன்று, அண்ட் இது ஃபுல்லாக ஒன்று. எல்லாமே டிஃப்ரெண்ட் காலம்ஸ். ரைட்,
இப்போ இந்த எல்ஜி இது ஓகே. இப்போ இதை என்ன பண்ணுறேன், இந்த சைஸை குறைக்கிறேன். இந்த சைஸை குறைக்கிறேன். ஒரு லார்ஜ் ஸ்க்ரீன்லேருந்து ஒரு மீடியமுக்கு போகும்போது என்ன ஆகும், ஓகே, இந்த காலம் ஸ்ப்ளிட் ஆயிரும், ஒரு சிங்கிள் ரோவாக போயிடும். ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது இங்கே லார்ஜ் தான். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறது லார்ஜுக்கு மட்டும் 3 இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ இதவே நான் மீடியம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், எம்டி. ஓகே, இந்த எல்ஜி எல்லாத்தையும் எம்டி அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். இப்படி மாற்றினேன்னா என்னாகும், மீடியம் வரைக்குமே இருக்கும், கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, 1 செகண்ட். நான் வந்து இப்போ ஒரு ரெஃப்ரெஷ் சைஸு குறைக்கிறேன். மீடியம் வந்துடுச்சு. மீடியம் இருந்தும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மீடியமுக்கும் டவுன் ஆகும்போது என்னாகும், மறுபடியும் இது சிங்கிள் ரோவாக மாறிடும். ரைட், இப்போ அதுதான் எஸ்எம். எஸ்எம் கொடுக்கும்போது இது ஸ்மால், அந்த மீனிங்கில் எஸ்எம் கொடுத்துருக்கோம். எம்டிங்கிறது மீடியம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கோம், எஸ்எம். ரைட், 1 செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சைஸ் மறுபடியும் 4 ஆயிடுச்சு. குறைக்கிறேன், ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு கீழே டவுன் ஆயிடுது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய பூட்ஸ்ட்ராப்பில் எக்ஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்ற மீனிங்கில். பட் இது 4ல் கிடையாது, அதனால் டைரெக்டாக கொடுக்குறது. எதுவும் இல்லாமல் கால் 3. இது ஆல் டைமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை, எப்பயுமே அது மாதிரி பிரிஞ்சு தான் இருக்கும். சைஸ் நீங்கள் குறைச்சாலும் சரி, அதிகமானாலும் சரி, இது 4ஆக தான் இருக்கும். பெருசு பண்ணாலும் 4ஆக தான் இருக்கும். அதுக்கு மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் ஆகிரும். டவுன் பண்ணுறப்போ அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ரைட், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்குது, எக்ஸ்எல் அப்படிங்கிற மீனிங்கில். ஸோ எக்ஸ்எல், ஓகே, இது இருக்குது. இது அலோடு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். டேஷ் எக்ஸ்எல். ஓகே, இதை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் லார்ஜுக்கு மேலே வரேன், அப்போ தான் வந்தது. ரைட், ஓகே. இப்போ இதோட சைஸ் எந்த சைஸில் இது குறையுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு எல்ஜியில் இருப்போம்னு வச்சுக்கோம், லார்ஜில் இருக்கும். எல்லாமே எல்ஜியை மாற்றுறேன். லார்ஜ், ஓகே, ரைட் கிளிக், வியூ இன் ப்ரௌசர். ஓகே, சைஸு குறைக்கிறேன். இந்த பர்டிகுலர் சைஸில் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுக்குறேன். இதில் கம்ப்யூட்டர் உள்ளே போனோன்னா இந்த சைஸு தெரியும். ஓகே, எந்த சைஸில் அது இதாகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் ஓகே. இந்த இடத்துல தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ரைட், ஸோ இது என்ன அப்படின்னா அந்த சைஸு. ஓகே, இது வந்து கால் ஸ்டார். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கால் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா லெஸ் தென் 798 பிக்சலுக்கு. இப்போ ஸ்மால் அப்படின்னா 798 விட கிரேட்டராக இருக்கும். அதே வந்து 992 விட லெஸ்ஸர் அப்படிங்கிற. ரைட், அது மீடியமுக்கு. அண்டு லார்ஜுக்கு வந்து 1200 அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்மாலுக்கு 798க்கு கீழே வந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஓகே, 798 விட மேலே அப்படின்னு சொன்னால் அது ஸ்மால். 992 ரேஞ்சுக்கு மேலே அப்படின்னா மீடியம். அண்டு 1200க்கு மேலே அப்படின்னா லார்ஜ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ அலர்ட், அது ஃபர்தராக போகிற வீடியோ அலர்ட் வேணும் அப்படின்னா இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.